என் மக்கா, நான் சங்கிலி கருப்பன் வந்திருக்கேன். நீ உறங்கினாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த தைரியத்தை தான் இந்த சாமி நமக்கு தராரு. இவர் நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே இந்த நிலத்தோட மண்ணை எடுத்துகிட்டு போய் இவரை உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் கருப்பு சாமி உருவாக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட சங்கிலியும் அருவாலும் ஆயுதமாக இருக்கும். வெளியில் எப்போவும் வெள்ளை குதிரை இருக்கும். இவர் தன்னை நினைக்கிறவங்களுக்கு தீமை வராமல் பாதுகாக்கிறாரு. ஒரு விவசாயி ஒருத்தர் 2 மாடுகளை கட்டிக்கிட்டு நெல் மூட்டைகளோட இரவு காட்டு வழியாக போயிட்டுருக்காரு. திடீர்னு அந்த 2 மாடுகளையும் யாரோ வந்து கொண்டுட்டாங்க. அந்த நெல் மூட்டைகளையும் எரிச்சிட்டாங்க. அந்த விவசாயியால் எதுவும் செய்ய முடியல. அவங்க விவசாயியை அடித்து அவர்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இவர் அங்கே திரும்பி பார்க்கும்போது தூரத்தில் கருப்பு சாமி கோயில் இருக்குது. நேராக ஓடினார். அங்கே நின்றுட்டுருந்த சங்கிலி கருப்பன் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு, கருப்பா, நீ இருந்துமா எனக்கு இவ்வளோ சோதனை, என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, இந்த நடுராத்திரியில் நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு காலை கட்டிட்டு அழுதார். அந்த கருப்பு சாமியோட உடம்புல இருந்த சங்கிலி கைண்டுச்சு. அவர் அருவாளோட கோவமாக எந்திரிச்சு நின்னார். அவர் வெளியில் கிளம்பி அந்த குதிரை மேலே ஏறிட்டு கிளம்புறது மாத்திரம்தான் அந்த விவசாயி பார்த்தாரு. அதுக்கு பிறகு நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. கண் விழித்து பார்க்கும்போது அவரோட மாடுங்க உயிரோடு இருக்குது. அவரோட வண்டியில் நெல் மூட்டைகளும் இருக்குது. அவர் மடியில் இருந்த பணமும் பத்திரமாக இருக்குது. அவர் போயிட்டுருக்கிற வழியில் எதிர்க்கோ அவர் போய் கதறி அழுத அந்த சங்கிலி கருப்பன் கோயில் கண்ணுக்கு தெரியுது. அந்த விவசாயிக்கு மெய் சிலிர்த்து போச்சு. இது என்ன ஆச்சரியம், நான் இவ்வளோ நேரம் கனவு கண்டனா அப்படின்னும்போது சங்கிலி கருப்பனுடைய சிரிப்பொலி கேட்டுச்சு. என் குழந்தைக்கு தெரியாமல் நான் காப்பாற்ற தான் முடியும், அதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த விவசாயிக்கு தெரிஞ்சது, நம்ம கண்டது கனவு இல்லை, நடந்த அத்தனை விஷயமும் நிஜம்தான். இந்த கருப்பு சாமி நம்ம தூங்கினா கூட இல்லைங்க, நம்ம அவரை வணங்கலைன்னா கூட நமக்கு ஒரு ஆபத்துன்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்து காப்பாற்றுறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த எல்லையை தாண்டி எந்த ஊரில் வாழ்ந்தாலும் அவர் உங்களை வந்து காப்பாற்ற தயாராக இருக்கார். தன் மக்களுக்கு ஒரு குறைன்னா அவரால் தாங்க முடியாது.